ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் ரவுண்ட் 3க்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2314 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 113.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 109 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 127.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 96.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பரமத்தி போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2612 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 118 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 119.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2614 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 109.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 97.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 120.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 106.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2617 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 138.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 139.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 138.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 121 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 107.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் பாச்சல் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2624 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 140.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 125.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 139 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 124 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 130 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கம்பட்டி போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2627 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 117.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 115.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 134 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 111.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பாச்சல் போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2628 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 135.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 119.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் மகேந்திரபுரி மல்லசமுத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2632 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 136.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 134 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 121.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2634 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 138 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 129 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எர்ணாபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 2635 இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 122 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 107 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு.
எலக்ட்ரானிக்கல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 123 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரிக்கு 97 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற காலேஜை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.